உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னன்னா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்திய பாலு, அதான் பழம் செருப்பு. அவன் பரோபகாரன் டாக்டர் பேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அவன் ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்க சொன்னாங்க. நாலஞ்சு நாள் கல்யாணம் கூட நடக்க போகுதான். ஐயோ, அப்ப எங்கேதி? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு பிரமாதமா பேசின. இப்ப பாத்தியா? வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோசனை பண்ணிருக்கணும். தங்கச்சி நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் தான் வரான், நீ பேசாம இரு. நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருக, வருங்கால மைத்துனரே வருக. மன்னிச்சுங்க, உட்காருங்க உட்காருங்க. லாயர் பாலு இருக்காரு? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெக பிராட்னு சொல்லுங்க. அயோக்கிய அக்கிரமக்கார அநியாயக்கார என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அது நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சான். காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? ஆம், என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்க கயிறை போட்டு. ஐயோ அயோக்கியம். அம்மா, நீ வருத்தப்படாது. இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வர்றேம்மா. வர்றேன்ப்பா. சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாத தங்கச்சி. அந்த பால் போய இடுப்ப உடைச்சு அவன் எழுப்ப புளிச்சு கூடையில கூடையில வாரிக்கிட்டு என்ன இதெல்லாம்? இந்த அக்கிரமம் எங்க நடக்குமா? நீ நியாயத்துக்காக வாதாடுறவனாச்சே. இதுதான் நியாயம்? நீ படிச்ச சட்டபுத்தகத்துல எப்படி அறிவிருக்கு? உனக்கு மனச்சாட்சி, இருதயம், அறிவு, மூலம் ஒண்ணு கூட கிடையாதா? யாரடா நீ? என்ன வேண்டும் உனக்கு? யோசிச்ச போயில என்னையா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா அவன் மச்சான். பிரதர் இல்லாடா, பிரதர் இல்ல. ஐயா பெரியவங்களே, எல்லாரும் நான் கேட்டேங்க. இவன் எங்க வீட்டு மாடியில குடியிருக்கான். நான் ஒரு முட்டா பையன், சதா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன். இவன் எப்படியும் என் தங்கச்சி சொக்கு பொடி போட்டு மயக்கி கெடுத்துட்டா சார், கெடுத்துட்டா சார். கன்னி பொண்ணா கௌரவமா இருந்தா அவன் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டா சார், நெருப்பள்ளி கொட்டிட்டா சார். தம்பி பாலு, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டு வரலாலும் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடம் இருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலக இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா 4 பேர் இப்படித்தான் பேசும். அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சுத்தானே ஆகணும். பெரியவரே, நீங்க கூட அப்படி பேசுங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்படி என் தங்கச்சி நிற்கவே ஆக வேண்டியதானா? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சோட பிறக்கலையா? இதை கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். யார்? நீயா? அவன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்து விட்டால் அது பொது விஷயம். அப்பா, பொது விஷயம். கணேஷ், ஆத்திரப்படாதே அப்பனே. உன் அட்டுழிய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி
முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்த அணை போட வந்திருக்கிறேன் அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ? சதி தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா? ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க விட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம். மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன் ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விடுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அநாத நிலையங்கள், உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதி தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால சகிக்கவே முடியாது. ஏன்பா அப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காருனா ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா, இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார விட்டுமா? सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे त्वञ्जीव शरदशतां दीर्घायुष्यमस्तु शतमानं भवति सदा दुःखक्षेत्रः मानवेवे. பிரேமா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கி விட்டேன். புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டதே, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா? நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறொன்றும் இல்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். இந்த இன்பம் என்றும் நிலைக்கட்டும். பிரேமா,
வாங்க வாங்க மாப்பிள்ளை இத வாங்கி கொள்ளுங்க காதிலே வாங்க வாங்க மாப்பிள்ளை இத வாங்கி கொள்ளுங்க காதிலே